இலங்கை தமிழர்கள் விஷயத்தை எடுத்துட்டோம்னா அவர்களுக்காக நீங்க ஐநா மனித உரிமை பேரவையில கூட முக்கியமான பங்காற்றியதில் பசுமை தாயகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய அளவுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கு. ஆனா அந்த செய்திகள் பரவலாக தமிழ் மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது இருட்டடிப்பு. அதுக்கு மாறாக வேற செய்தி போய் சேர்ந்தது. என்ன செய்தின்னா, இவங்க டெசோ மாநாடு நடத்தினாங்க. அது மாநாடு டெசோவே இல்லை, அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை எடுத்து ஸ்டாலின் ஐநா சபைக்கு போய் கொடுத்திருக்காரு. அதை இது ஒரு பெரிய செய்தி போறாரு போய்கொண்டே இருக்கின்றார். முதல்ல டெசோ தமிழ் ஈழம் ஆதரவாளர்கள் கூட்டமைப்பு. ஆனா அந்த தீர்மானத்துல டெசோ, அதாவது ஈழம்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஒரு ஈழம் வேணும், தனி ஈழம் வேணும்னு வார்த்தை கிடையாது. இதுக்கு முன்பு அந்த மாநாடு தீர்மானம் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க, கடிதமும் அனுப்பிச்சிட்டாங்க ஐநா சபைக்கு. மூணாவது ஸ்டாலினும் டிஆர் பாலுவும் அந்த கடிதத்தை அப்படி ஏந்திட்டு ரெண்டு கையில ஏந்திட்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த உடனே இங்க ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணட்டும், அவர் பாராட்டு விழா. என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இனி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அமைச்சராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக சில சந்தேகங்களையும் இங்க கிளியர் பண்ணி. அதுக்கு முன்பு என்னன்னா, நீங்க முன்னாடி கேட்ட கேள்விகள் இப்ப வன்னியர்களும் தலித்துக்களும் ஏன் இது தலித்துக்களும் வன்னியர்களும் எதிரானவர்களா அப்படிலாம் நீங்க அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். ஆனா நான் தலித்துகளுக்கு நாங்கள் செய்த சாதனைகள் நான் சொல்லிட்டு வரலாம். ஏன்னா 21 உயிர்களை நீங்க சொன்னீங்க தொடக்கத்துல, 21 உயிர்களை ஒரே நாள்ல சுட்டாங்க, போலீஸ்கால் கொலை செஞ்சாங்க. 1987 செப்டம்பர் 17 சாலை மறியல் போராட்டம், இடஒதுக்கீடு வேணும்னு. அப்படியெல்லாம் 21 உயிர்களை நாங்கள் தியாகம் செய்து 2 லட்சம் பேர் சிறைக்கு சென்று போலீசால் அடிபட்டு எங்கள் இயக்கத்தை நாங்கள் வளர்த்தோம். அப்படி வளர்த்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்போது எங்களுக்கு கிடைத்த முதல் பதவி, அமைச்சர் பதவி யாரு கொடுத்தோம்னா, அன்னைக்கு 4 வன்னியர் எம்பிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு யாரும் கொடுக்கல. தலித் எழில்மலை என்று தலித்துக்கு கொடுத்தாங்க. 2வது பொன்னுசாமி கொடுத்தோம். பொன்னுசாமி அடுத்தது வாய்ப்பு பொன்னுசாமியில தலித்துக்கு கொடுத்தாங்க. எங்க கட்சியில கான்ஸ்டிடியூஷன்ல கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலித்தா தான் இருக்கணும்னு கட்டாயம் இருக்கிறது. இவரை தமிழ்நாட்டிலே இந்தியாவில எந்த கட்சியிலும் அப்படி கிடையாது. பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள். அதே போல எங்க கட்சியில ஒரு தலித் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு எங்க கட்டாயம் இருக்கிறது. இது இல்லாம ஐயா அவர்கள் அதிக அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டிலே தொடங்கி வைத்தவர் ஐயா தான். எல்லாமே இந்த குரு நீங்க சொல்றீங்க இப்படி பேசினாரு. அவர் அரியலூர் மாவட்டத்தில் இரட்டை குவளை முறையை ஒழித்தவர் குரு தான். அந்த கோவில்ல உள்ள விடல, தலித்துகள் நீண்ட காலமா உள்ள விடல, அதெல்லாம் மாலையை போட்டு அவங்களை தலித்துகள் கோயில்ல கூட்டிட்டு போனது யாருன்னா குரு தான் பண்ணிருக்காரு. நாங்க பண்டிதர் அயோத்தியதாஸ் நேஷனல் சித்தா இன்ஸ்டிடியூட் இருக்கு, அதுக்கு பண்டிதர் அயோத்தியதாசன் தலித்து பேரை தான் வச்சிருக்கோம். நான் அமைச்சராக இருந்தபோது 30 ஆண்டு காலமாக ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தலித்துக்கு SC STக்கு இடஒதுக்கீடு கிடையில இல்ல. நான் சண்டை போட்டு என்ன அதிகாரிகள் சொன்னாங்க, சார் பிரச்சனை கோர்ட்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. எந்த பிரச்சனையாலும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைச்சர் சொன்னா நீங்க ஃபைல எழுதிட்டு போங்கன்னு முதல்ல 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல UG PG ரெண்டுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம். அதனால ஆண்டுதோறும் 6000 தலித்துக்கள் அதனால் பயன்பட்டு இருக்கிறார்கள். ஆக இவ்வளவு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா தலித்தும் வன்னியர்களும் ரெண்டும் ஒன்றுதான். அது 2 பேரும் ஒரே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான், 2 பேரும் ஒரே கோணம் தான் கட்டிட்டு இருக்கான், ஒரே கஞ்சியோ கூட தான் குடிச்சிட்டு இருக்கான், ஒரே ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான். பிறகு எது நமக்குள்ள சண்டை? அதனால இப்ப சமீபத்திலும் தருமபுரி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதை மிகைப்படுத்தி இது பூதாகரமா ஆக்கி சில அமைப்புகள் எல்லாம் எங்கள் மேல் போராட்டம் ஆர்ப்பாட்டம், அந்த சுவரொட்டிகள் எல்லாம் பார்த்தா அப்படியே கொச்சையா சுவரொட்டிகள் இருக்கிறது. இதெல்லாம் நிறுத்திக்க வேண்டாம், இது தேவையில்லை, அது முடிச்சிடலாம் அவ்வளவுதான். ஏன்னா இது நாங்க ஒரு ரெஸ்டென்டா இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சகோதரத்தனமா நாங்க பழகிட்டு வரோம். இதை ஒரு வேண்டுமென்று ஒரு அரசியல் ஆக்கிக்கிட்டு அதுல குளிர்காய நினைக்கின்ற திராவிட கட்சிகள் எல்லாம் அடையாளம் கண்டிருந்ததெல்லாம். அதனால இது ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இதெல்லாம் போட்டு ஏதோ எங்களை மாதிரி எங்களை வில்லனாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது யார் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் கடைசியில பாதகமா போகும். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். யார் யார் தூண்டி விடுறாங்களோ, யார் யார் இதை மிகைப்படுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி சோரட்டி ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பாதகமா போகும் கடைசியில். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த வசதியும் இல்லாத இந்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்கு ஒன்று உங்க மேல இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு எதனா பதில் சொல்ல விரும்புறீங்களா? இது அரசியல் காரணத்துக்காக என் மேல தொடரப்பட்ட வழக்கு. இதை நான் அதிகமா சொல்லக்கூடாது, ஏன்னா இது கோர்ட்ல இருக்கு, சொல்லக்கூடாது. ஆனாலும் ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த தவறும் நான் செய்யல.
சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் அந்த காலேஜ். இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 2வது ஆண்டு அனுமதி, அவ்வளவுதான். ரெனியூவல், இது புது பர்மிஷன் கிடையாது, ரெனியூவல் தான். ஒரு வருஷத்துக்கு 300-400 ரெனியூவல் கொடுப்போம். அப்படிப்பட்ட ரெனியூவல் தான் இது ஒண்ணு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி நாங்க பண்ணி இறுதியா அரசாங்க அனுமதி கொடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் அங்கீகாரம் செஞ்சது, அக்னாலேஜ் பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து சரி கவர்மெண்ட் கொடுத்தது பர்மிஷன் ஓகேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அதையெல்லாம் மறைத்து விட்டு என் மேல கேஸ் போட்டிருக்கேன். அது நான் சட்டத்தை நான் அன்னைக்கு நிச்சயமா நான் தப்பு பண்ணலன்னு வெளியில வந்துடும். இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் அப்படிங்கிறது க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அதுல பல மாநிலங்கள்ல பெரிய அளவுல ஊழல் நடக்குது, அது தொடர்பாக கொலைகள் நடக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வரும்போது நீங்க எந்த விதமான உணர்வு? மனவேதனை எனக்கு. அதாவது எனக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2005 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில தொடங்கின திட்டம். அது எனக்கு இது வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நான் தூங்கி எழுந்தா அதுதான் எனக்கு தோணும். அதிகாரிகிட்ட பேசினா நான் ரிவ்யூனா வாரத்துல 5 நாள், அதுல கிட்டத்தட்ட 3 நாள் ரிவ்யூ இந்த NRHM மட்டும் ரிவ்யூ பண்ணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று அங்க ஒழுங்கா நடக்குதா, கிராமத்துக்கு போய் மருத்துவம் போதா, அந்த NRHM தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5000 கோடி நிதி நான் ஒதுக்கினேன். நான் அதே போல உத்தரப்பிரதேசில தான் இது மாதிரி தவறுகள் நடந்து இருக்கிறது. நான் வந்ததுக்கு பிறகு, விட்டு வந்ததுக்கு பிறகுதான் தவறுகள் நிறைய நடந்திருக்கு. ஆனா அதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம் அதுல உள்ள அடங்கி இருக்கிறது. ஏன்னா இதுல கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 20,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்துக்கு செலவு செய்துட்டு இருக்குது. கிராமத்துக்கு போய் ஏன்னா அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு வந்து நல்ல அளவு மிகப்பெரிய அளவுல பயன்பெற்று இருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யற கேள்வியாகவே இதை வச்சுக்கலாம். இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தா ஒரு புதிய பாதையை காட்டுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா டாக்டர் அன்புமணி அரசியலுக்குள்ள வந்து ஒரு செக்டேரியன் அஜெண்டா, ஒரு இனவாத அரசியலை முன்வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாமா? நிச்சயமா நினைக்க கூடாது. ஏன்னா நாங்க சொல்லிட்டு எங்களுடைய பிரையாரிட்டிஸ் என்ன? ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், அதான் எங்களுடைய பிரையாரிட்டிஸ். இங்க திராவிட கட்சிகள் அவங்களுடைய பிரையாரிட்டிஸ் என்ன? சினிமா, சாராயம், இலவசம். எங்களுக்கு நாங்க கிளீனா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் பிரையாரிட்டிஸ். இதுதான் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில். அதாவது நான் அமைச்சராக இருந்த பொழுது என் கூட 79 பேர் பணியாற்றினாங்க அமைச்சர்கள். யாருக்குமே ஒரு விருது கூட கிடைக்கல. எனக்கு வந்து 3 உலக அளவில் விருதுகள் கொடுத்தாங்க. ஐநா சபைக்கு எனக்கு 2 விருதுகள் கொடுத்தாங்க. ஐநா சபை யுனைடெட் நேஷன் 2 விருது எனக்கு WHO கொடுத்தாங்க. ரோட்டரி இன்டர்நேஷனல் போலியோ சாம்பியன் விருது எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் சும்மா கொடுக்க மாட்டான், வெள்ளக்காரன் சும்மா விருதெல்லாம் கொடுக்க மாட்டான், அவங்க தகுதியானவனா பார்த்து கொடுப்பான். அதெல்லாம் அந்த அளவுக்கு அமைச்சராக இருந்தபோது அவ்வளவு விருதுகள் பெற்று இந்த NRHM ஐநா சபை, அது பான் கி மூன் இருக்காரு ஐநா சபை பொதுச்செயலர், அவர் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு டெல்லியில வந்து அவர் புரோட்டோகால் வந்து பிரதமரோ ஜனாதிபதி தான் போய் பார்ப்பார். ஆனா அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை பாராட்டி சொன்னார், இன் மை 2 இயர்ஸ், அதாவது 2 ஆண்டு கால பதவியில முதல் முறையாக ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு இன்னைக்கு தான் நான் வரேன், அன்புமணி ராமதாஸை நான் பாராட்டுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஐநா சபை பொதுச்செயலர் பான் கி மூன் வந்து என்ன பாராட்டி போனார். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அவ்வளவு பண்ணிருக்கணும், தமிழ்நாடு எங்களால பண்ண முடியாது. ஆனா நிச்சயமா மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள், கொடுத்து மிக சிறந்த வகையில மக்களுக்கு நாங்கள் பண்ண காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 1800 425